ஆனால் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த தம்பி நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லிக்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். அந்த தம்பி என்னை திட்டியிருந்தாலும் வேறு ஏதாவது நாளைக்கே திட்டினாலும் அது வேறு விஷயம், அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த குடும்பமும் அந்த அந்த தாய்க்கும் அந்த பையன் ஜான்சன் பையனும் எந்த ஒரு இது இல்லாமல் நலமாக இருக்கணுங்கிறது தான். அடுத்தடுத்து அவங்க வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்லாம் வந்து நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான ரிசல்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நலமான வாழ்க்கைக்குள்ளே அந்த தம்பி திரும்பி அந்த குடும்பமும் அந்த தாயும் அந்த ஜான்சன் தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்களா? இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தேன் நான். அதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ்ஸிலலாம் போகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இன்றைக்கி போட்டிருக்கிற வீடியோவில் அந்த வீடியோ போய் பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, தாட்டி விட்றாங்க அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்தேன் நான். சரி, அவங்க அப்பாவை பார்க்க முடியல, அவங்க அம்மாவை பார்த்தேன். அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தது. குறிப்பாக வந்து உடம்பு சரியில்லை, அது நரம்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்க முடியாது, கவர்மெண்ட்டில் தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் அவங்க குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் உடம்புங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாமே. நம்ம வந்து ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒருத்தர் சரியாக பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இவங்க நல்லது பண்ணலை, இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சொல்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இந்த வயசில் ரொம்ப சின்ன பையன், அதுலேயும் மூத்த பையனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தில் அந்த அம்மா ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். யாராக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது ஏழ்மைங்கிறது காரணம் இல்லை. பணக்காரராக இருந்தாலும் ஒன்று தான், ஏழ்மையாக இருந்தாலும் ஒன்று தான். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் உண்மையாகவே பணக்காரங்க. அந்த வகையில் அந்த சின்ன வயசில் அந்த தம்பிக்கு ஏதோ ஒரு சிக்கலான ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அந்த வீடியோ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அந்த தம்பிக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறதாகவும் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணதாகவும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த மாதிரி அந்த தம்பி வந்து உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ஏழைங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடாது. பணக்காரங்களாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ப்ரைவேட்லையெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் குணப்படுத்திக்குவாங்க. ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலையும் கஷ்டம்தான். அந்த வகையில் அந்த தம்பிக்கும் அந்த குடும்பத்துக்கும் வெளியே சொல்லலைனாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அது தெரியல நமக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீடியோவில் எதுவும் இல்லாதனால நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதை கேட்குறப்போ மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுனால தான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த தம்பி வந்து என்னை வந்து திட்டி பிளாக்மெயில் பண்ணி கமெண்ட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அது வேறு. நம்மளை வந்து ஒருத்தர் திட்டுறாங்க, அது வந்து அவங்களுடைய விருப்பம். நம்ம வந்து ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்தை பண்ணுறதே தப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து அது எல்லோரும் வரவேற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்து மேலே பாசமாக இருக்கிறவங்க, அந்த குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தை பற்றி தவறுகள் அவங்க அந்த குடும்பம் செய்கிற தவறுகளை புரியாதவங்களுக்கு நம்மளை பார்த்தா கோபம் வரலாம், திட்டலாம். அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் வந்து சொல்கிறது வேறு விஷயம். ஏன்னா அந்த தம்பி என்னை திட்டியிருந்தாலும் வேறு ஏதாவது நாளைக்கே திட்டினாலும் அது வேறு விஷயம், அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த குடும்பமும் அந்த தாய்க்கும் அந்த பையன் ஜான்சன் பையனும் எந்த ஒரு இது இல்லாமல் நலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. அது மாதிரி நலமாக இருக்கணும். சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது ஒரு வருத்தமான விஷயங்கள் தான். வருத்தம்னா இப்போ உங்கள் இதில் வந்து அது நோய்வாய்ப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து வருத்தம் அப்படின்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது மனசு வேதனைப்படுது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் இந்த வீடியோ மனசு வந்து வேதனைப்படுது. அது கேட்குறப்ப அந்த பையனை பார்க்குறப்போ, ஜான்சன் பையனை பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இன்னும் அடுத்தடுத்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு எந்த மாதிரி செலவாக என்னன்னு தெரியாது. நம்மளாலும் எதுவும் பண்ண முடியாது. நம்மளும் கஷ்டப்படுற குடும்பம். நல்லா இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த தம்பி நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லிக்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். மற்றபடி நாளைக்கு அவங்களே அந்த தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விமர்சனங்கள் வேறு. அவங்க பண்ணுறது நல்லது கெட்டது நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய அது வேறு கடமை. ஆனால் இப்படி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னா
இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல், ஒரு சப்போர்ட்டு, அல்லது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்குறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா மனுஷனாக நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல விஷயம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காரு. ஆனால் அது வேறு டாபிக், அது வேண்டாம், அது இந்த இடத்துல பேச வேண்டாம். அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அந்த தம்பி வந்து கொஞ்சம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு, உடம்பு மெலிசாயிடுச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டிக்காமல் அந்த தம்பி வந்து ரொம்ப இயல்பாக சகஜமாக இருக்கிறதுங்கிறது பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அந்த தம்பிக்கு என்ன வருத்தம், எந்த மாதிரி கஷ்டம், எந்த மாதிரி வேதனை, அந்த உடல் எந்த மாதிரியான கஷ்டப்படுத்துங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பையனை பெற்ற தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த தம்பி ஜான்சனுக்கும் தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் நலமாகணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து அவங்க வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்லாம் வந்து நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான ரிசல்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே, நலமான வாழ்க்கைக்குள்ளே அந்த தம்பி திரும்பி அந்த குடும்பமும் அந்த தாயும் அந்த ஜான்சனும் அந்த குடும்பமும் வந்து ஒரு நலமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் மனசுக்குள்ளே நினச்சதுனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்ன பண்ண முடியும்? பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்து மட்டும் சொல்லிக்கலாம்.